விருதுநகர் மலைக்கு ஃபுல்லாக தெருவுலாம் தண்ணியாக வந்துருச்சு. கடைக்குள்ளெல்லாம் பாருங்கள் போகிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு தான் இன்னும் தண்ணி வரல. ட்ரைனேஜே நம்பி போகுது. வாங்க பாருங்க, மரம்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு, காஞ்சி போன. சாக்கடையே நம்பி சாக்கடைக்கு மேலே போகுது, ஃபுல்லாக ட்ரைனேஜுக்கு மேலே. இங்கே பாருங்கள் தண்ணி. நேற்று மார்னிங்லேருந்து மழை இன்னும் விடவே இல்லை. இப்போ என் காலே பாருங்கள் எந்த அளவு முங்கி இருக்குன்னு. இங்கே பாருங்க வா, ட்ரைனேஜ் ஃபுல்லாக. இது எப்படின்னாக்கா சாக்கடையே நம்பிடுச்சு. ஓட அம்மா தண்ணியும் பார்க்குறீங்க அம்மா. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நம்பிடுச்சு. ரேஷன் கடை எல்லாமே பாருங்க, அப்படியே ஒரு ஏரி மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பாருங்க என் காலே மூழ்கிருச்சு, அந்த அளவு இருக்குது முக்காவாசி. திறந்து விட்டுருக்காங்களா? அதிகமான தண்ணி இருக்கனால திறந்து விட்டுட்டாங்க இப்போ. இது ஒரு பெரிய ட்ரைனேஜுங்க. அந்த ஓடையே நம்பி எப்படி வலியுதுன்னு. இதில் தண்ணியே நிற்காது, இவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. இது ஒரு டைம் கூட இப்படி நம்பதே இல்லை, இவ்வளோ இங்கே பாருங்க ஃபுல்லாக. இதுக்குள்ளே நின்றோன்னா 2 பேர் மட்டும் ஆளாக அவ்வளோ நம்பிடுச்சு ஃபுல்லாக. இங்கே பாருங்க ஆறு மாதிரி ஓடுது. காரே நம்பிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மேலே உள்ள ஏறிடும். பாருங்க எவ்வளோ முட்டியளவு இருக்குன்னு தண்ணி. இப்போ எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. பைக்கு போகுது. அட்டைப்பூச்சிலாம் எப்படி நிற்கிதுன்னு. இந்த கார் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா காருக்குள்ளே தண்ணி போயிடும். பாருங்க ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக தண்ணி தான். பாருங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு காலி பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்லோரும் ட்ரெஸ்ஸு சேஃப்டியாக. பாவம் கம்மாய் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. திறந்துட்டாங்களா? அம்மா திறந்து விட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாம் காலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குடிசை தண்ணி பாருங்க இழுக்குது, நடக்கவே முடியல. இப்போதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ தண்ணி நம்புறது. விருதுநகர் லட்சுமி நகர் ஏரியா நேம் லட்சுமி நகர்.
அங்கிட்டும் போக முடியாது எங்கிட்டும் போக முடியாது. வேணா பாலம் கட்டி போங்க. இங்கே நிறைய பேர் உள்ள சொருகில வச்சிருக்கேன். ஐயா பார்த்து போங்க, கீழே விழுந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்டு வீடெல்லாம் ஊறி போயிரும் போல. இங்க பாருங்க பாவம். அந்த ஓடை எப்படி இந்த தெரு மேடா இருக்கனால இல்ல. ஓ, கீதாக்கா வீட்டில் அந்த சைடு தான் இருக்கு. பள்ளம் பார்த்து ஆ சரி. சைடு அவ்வளவா தண்ணி நிக்கலை. இந்த சைடு தண்ணி நிக்கல. நம்பிருச்சு. தண்ணி இல்லை, ஆனால் ட்ரைனேஜ் ஃபுல்லாக நம்பிருச்சு. ஓ ஆ ஆ இதான் லட்சுமி நகர் மீன் கடை. இதுதான் தண்ணியாக இருக்குது, பள்ளத்தில் மட்டும்தான். கார்லாம் கடிச்சிட போகுது. கடிக்காது, எதுக்கு கடிக்குது? நண்டுலாம் போகுது போலையே, மீனே போல. எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு படி ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேஞ்சிச்சுன்னா உள்ளே போயிடும். பாருங்க, மீன் இருந்தா என்ன மீன் போகுது. குள்ளெல்லாம் போயிடுச்சு. இந்த இதெல்லாம் இங்கேருந்து போய் வெளியில் போகுது, அந்த சைடு வெளியேறி இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடும். இந்த சைடு போனால் நம்ம தெருவுக்கு போயிடலாம். பாருங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. பாருங்க எப்படி வருதுன்னு, பெரிய டாட்டாவே. கடல் அலை மாதிரி அடிக்குது. வீட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாக தண்ணிலாம் போயிடுச்சு பாவம்.
பாருங்க அப்படியே கடல்ல அலை மாதிரி போகுது. என்னக்கு அப்படி போகுது? இதான் இது ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே பஸ் நிற்க. அதான் பஸ் ஸ்டாப்பு. எப்படி இருக்குதுன்னு அந்த பஸ் ஸ்டாப்பு. இங்கே பாருங்க அண்ணா தெரு. இங்கெல்லாம் ரொம்ப தண்ணி. இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு. ஏதோ கடல்ல இருந்து அடிச்சுட்டு வர மாதிரி. இப்போ திறந்து விட்டாங்க, அதனால தான் இவ்வளோ தண்ணி இந்த சைடு. இல்லைன்னா இவ்வளோ தண்ணி வராது. இங்கே வர தண்ணி தான் எங்கள் தெருவுக்குள்ள வருது. இதுக்கு பேக் சைடு தான் எங்கள் வீடு இருக்குது. இந்த வழியாக தான் வருது. அதெல்லாம் கம்மா வந்து இப்படியே வந்துடுது. கம்மா தண்ணி அப்படி இங்கே வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்துடுது. ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அவங்க இப்போ முங்கிட்டாங்க. முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி. சைக்கிள்லாம் வருது பாருங்க. அவர் கால் முட்டி வரைக்கும் தண்ணி. அதே போல் சைக்கிளும் பாதி முங்கிடுச்சு. மீன்லாம் பிடிச்சிருக்காங்க இவங்க. மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் தண்ணி வேணும். ஆள் போகிறாங்க தண்ணியில். ரொம்ப ஃபோர்ஸாக அங்கிட்டு தான் அடிக்குது. பைக்கில் வராங்க. அந்த ஏரியா போட் மாதிரி வர. என்னன்னு ஸ்பீடு போட்டு மாதிரி வர்றீங்க. ஸ்பீடு போட் மாதிரி ஃபோர்ஸில் வராங்க. வாங்க போகலாம். பாருங்க ஃபுல்லாக போகுது. இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டிகே டெலிஸ்பர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். விருதுநகர் ஃப்ளட்டை நான் நனைஞ்சிட்டேன். நம்பிடுச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வெரண்டாரெல்லாம் போயிடுச்சு. படி இருக்கனால மேலே இன்னும் ஏறல. பாருங்க இந்த ப்ளூ கலர் வீடு இருக்குதுல்ல, அதுக்கு அந்த சந்தில் போனால் எங்கள் வீடு வந்துடும். ஆனால் அங்கே போக முடியல, ஓவர் தண்ணி. இவங்களே வந்து தள்ளிட்டு வராங்க. ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளுது. விருதுநகர் இப்போ சென்னை மாதிரி ஆயிடுச்சு. நேற்று மார்னிங் பேஞ்ச மழை இன்னும் விடவே இல்லை. இன்ன வரைக்கும் பேஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் மழைக்கே இப்படி ஆயிடுச்சு இல்லை சின்ன. ஆறு மாதிரி ஓடுது. இங்கே பாருங்க தண்ணியை ஃபுல்லாக. இங்கேருந்து தான் நாங்கள் வருவோம். இப்படியே இதான் எங்கள் ஏரியாக்குள்ளே போகிறது எவ்வளோ இருக்குன்னு. அதனால இன்னும் தண்ணி போகல அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம். பாருங்க முட்டி வரைக்கும் இருக்கு அந்த ஐயாக்கே. அளவு தண்ணி எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி. பாருங்க நாங்கள் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ தண்ணியை பார்த்ததில்லன்னு.
அவங்கள பார்த்தா வைவா ஏரியாவுக்கு வந்துட்டோம் சுற்றி. போட்டா எடுப்பாய். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஆனால் உள்ளே போல வெளியில் வர காரிடாருக்கெல்லாம் போயிடுச்சு. ஹாய். எங்க ஊர் மலை. எங்க ஊர் விருதுநகரி நேஷனல் ஏரியால இது ஒரு மலை. நான் பாருங்க எங்க பாதி இதுக்கு முங்கிட்டோம். பாதி உடம்பு முங்கிருச்சு. இங்க பாருங்க, இது வீட்டுக்குள்ள போல, இதுதானே கேட்ல. நடந்து வராங்க பிடிச்சி. ஃபுல்லாக போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே போல, வெளியில் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி. எங்கள் வீட்டுக்குள்ள மேலெல்லாம் மேட்டில் தண்ணிலாம் ஏறல. இங்கே நல்லா மேடாக கட்டிட்டனால இங்கேயும் ஏறல. எங்கள் வீட்டில் தண்ணியே நிற்கவே இல்லை. இதுதான் எங்கள் வீடு வாசல். இங்கே வர தண்ணியெலாம் அப்படியே போயிடுது ட்ரைனேஜ்க்கு. அது குட்டி நான் எங்களை வெல்கம் பண்ண நிற்கிறாங்க. எங்கள் வீட்டு இதோட ஸ்டாப் ஆகி நிற்கிது. இன்னும் எங்கள் வீட்டுக்கு மேட்டில் வரல. நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் நல்ல பெரிய மீன். ரொம்ப தண்ணினால பாருங்கள், காலி பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லாரும். அங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்களாம்மா. எல்லோரும் காலி பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த தெருவில். ஒரு 1 ஹவரில் ரொம்ப தண்ணி ஃபுல்லாக கூடிருச்சு இந்த சைடு.